தமிழக கேரள எல்லையான புளியரை ஏஸ்வளைவு பகுதியில் 40 அடி பள்ளத்தில் கனரக வாகனம் ஒன்று தண்டவாளத்தில் நேற்று இரவு விழுந்துள்ளது. இதனை கண்ட அருகில் குடியிருந்துள்ள சண்முகையா என்ற முதியவர் ஒருவர் செங்கோட்டையில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சிறப்பு வண்டியை நிறுத்தி பாராட்டுக்குரிய செயலில் ஈடுபட்டுள்ளார். தற்போது அவர் நம்மிடம் இருக்கிறார். நம்ம என்னன்னு கேட்டறியலாம். வணக்கம் அவ்வளவு. வணக்கம். இப்போ இங்க என்ன நடந்ததுன்னு நம்ம புளியரை இசைவுளவு வந்து இசைவுளவு பக்கத்தில் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். ரயில்வே இடத்துல அந்த ஓரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தண்டாள ஓரத்தில் குடியிருக்கேன். நேரம் வந்து ஒரு மணி இருக்கும். ஒரு சவுண்டு கேட்டாக்கல இறங்கி வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு லாரி விழுந்து தண்டாளத்தில் இடக்கு 40 அடி பள்ளத்தில் உயரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. 40 அடி பள்ளத்தில் விழுந்து லாரி நடுவு சென்டரில் ரோட்டில் கிடக்கு. 10 நிமிஷம் கழிச்சது கூட வண்டி கலக்கிறது வந்துருச்சு. ட்ரெயின் வந்துருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு பஸ்ஸில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எனக்கு ஒரு வரையும் தெரியாமல் ஃபோன் நம்பர் எடுத்து டைம் கிடைக்கல. அந்த நேரத்தில் சடக்குன்னு இறங்கி 2 ஒன்று சேர்ந்து கையோட ஒரு 300-400 மீட்டர் ஓடி அந்த வண்டியை லாட்சி அடித்து காணிச்சு வண்டி அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக்கியாச்சு. நீ தாண்டி வண்டி வந்துருச்சு. அப்போ நிப்பாட்ட முடியும். சவுண்டு கொடுத்தாச்சு. பலமான சவுண்டு 2-3 பேரும் சேர்த்து சவுண்டு கொடுத்தப்ப அந்த டிரைவர் திரும்பி பார்த்து டக்குன்னு வண்டியை வந்து நிப்பாட்டிச்சாரு. அதுக்குள்ளே இந்த லாரி விழுந்தாரு. அவர் கீழே பார்த்துட்டாரு. பார்த்து ஒரு 100 அடி அந்த பக்கம் நிப்பாட்டிக்கிற வண்டியை. இப்போ நம்ம ஆஃபீஸில் போய் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஆளுகள்லாம் வந்து அந்த வேதி பேரெல்லாம் கொண்டு வந்து சாமான்களை எடுத்து மாற்றி காலைல ஒரு 6-6:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வண்டிக்கு போய் ரெடி பண்ணிட்டாங்க. சரிம்மா, இப்போ வந்து என்ன நடந்தது? நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் முதல்ல போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க? நானே என் வீட்டுக்காரன் போய் வண்டி வந்துடுச்சு. இந்த 12:54 வண்டி விழுந்துருச்சு. விழுந்த உடனே வண்டி வேற ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னடா செய்வோம் அப்படின்ட்டு ஃபோன் நம்பரை தேடி பார்க்கும்போது ஃபோன் நம்பர் நமக்கு எடுத்து பண்ணுற மாதிரி தெரியலை. அதனால வண்டி வந்துட்டு அப்படின்னு சிவப்பு துணி எடுத்துக்கிட்டு ஒரு ரைட்டு எடுத்துக்கிட்டு போய் எப்படி என்னாலும் காப்பாற்றணுமே அப்படின்ட்டு என் மாப்பிள்ளை தண்டாளத்தை வந்து நாங்கள் வழி போய் 2 பேரும் டிரைவர் கண்ணில் ஒரு ரைட்டு அடித்து நிப்பாட்டி அதுக்கு பிறகு நிப்பாட்டினோடனே நிப்பாட்டிருச்சு வண்டி. 40 தூரத்தில் நிப்பாட்டினோடனே நிப்பாட்டினோடனே டிரைவர் நெஞ்சாரு எங்கள் 2 பேர்கிட்ட எடுத்து போட்டாட்டு அனுப்பிட்டாரு மல்லாட்டுக்கு. பிறகு காலையில் ஜேசிபி எல்லாம் காலையில அப்பவுமே எல்லாம் ஜேசிபி எல்லாம் வண்டியெல்லாம் வந்து ஆள்கார வந்து ஆஃபீஸு போலீஸு எல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் எடுத்து மாற்றி டிரைவர் உடனே அப்போ காலி பண்ணி அவர் இறந்து போயிட்டார். காலையில் அவர் 6:30 மணி இருக்கும். அவங்கள எடுத்து கலக்க கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து இந்த புளியர் எசோளவு இந்த ரயிலோட்டு தண்டாளத்தில் நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் வந்து 50 வருஷம் ஆகுது. நான் வந்து என் பேர் வடக்கு. நேற்று நள்ளிரவு நடந்த விபத்தில் முதியவர் ஒருவர் துணிகரமாக செயல்பட்டு பெரும் விபத்தை தடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புளியரையிலிருந்து எம்நாடுக்கு செய்தியாளர் ராஜா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.